ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம ஒரு புதுசாக ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு கப்பில் தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, அரை கப் சீனி, அரை கப் பால் எடுத்துக்க. எந்த கப்பில் நீங்கள் எடுக்கணும் அதே கப்பில் தான் மூணுமே எடுக்கணும். ஒரு பாத்திரம் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக நல்லா உதிரியாக வறுத்து எடுக்கணுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் யார் வேணால் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். ஹெல்த்தியானதுங்க. நல்லா பொன்னிறமாக உதிரி ஆகிடுச்சு. நான் பாதி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி நம்ம வடச்சட்டில் இருக்கிறத அரை கப் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் அரை கப் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சட்டியில் ஒட்டாதபடிக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. சிம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் பண்ணுங்கள். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சட்டியில் ஒட்டாத பதத்துக்கு வந்துருக்கு. இப்போ நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா வருங்க. நல்லா வறுத்துக்கப்புறம் நம்ம தனியாக சூடு ஆற வச்சு எடுத்துகிட்டு லட்டு பதத்துக்கு இந்த மாதிரி ஊட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் மீதி இருக்கிறதுல பரட்டி எடுத்துக்கிட்டேன். சுவையான சூப்பரான லட்டுங்க. நல்லா விரும்பி சாப்பிடும் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப்